தமிழக முதலமைச்சராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் பயணம் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இதோ. ஓபிஎஸ் என்று அழைக்கப்படும் ஓ பன்னீர்செல்வம் 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தார். இளமை காலத்திலேயே அதிமுகவின் தீவிர தொண்டராக வலம் வந்த அவர் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டு மே 19 முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ஜெயலலிதா அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஏற்கனவே டான்சி வழக்கில் தண்டனை பெற்றதால் அவர் பதவியேற்றது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து ஜெயலலிதா பதவி விலகியதால் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக ஓபிஎஸ் பொறுப்பேற்றார். ஜெயலலிதா தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் மீண்டும் அமைச்சரான அவர் பொதுப்பணித்துறை பொறுப்பை வகித்தார். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் போன்ற பொறுப்புகளை ஏற்று பணியாற்றினார். 2011இல் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011 மே 16ஆம் தேதி முதல் நிதி அமைச்சர் மற்றும் அவை முன்னவர் ஆகிய பொறுப்பினை ஏற்று பணியாற்றி வந்தார். தற்போது ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை இழந்ததை அடுத்து ஏற்பட்டுள்ள அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.